எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன் தாத்தா. இப்போ என்னன்னு கூப்பிட்ட ஜுன்னு? திரும்ப கூப்பிடு தாத்தா. ஜுன்னு, என்னங்க என்னங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி ஜுன்னுக்கு முத்த மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பேரனுக்கு இந்த அளவுக்கு கூட முத்தம் கொடுக்க மாட்டாங்களா என்ன? என்னது? அப், பேரனா? நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆ, வேற யார பத்தி பேச போறேன்? ஜுன்னுவ பத்தி தான். லக்கி, வா வா வா. ஆ, லக்கி நம்மளோட பேத்தின்னா அவளை நல்லபடியா பாத்துக்கிற இந்த ஜுன்னுவும் நம்ம பேரன் மாதிரி தானே? அது என்னமோ உண்மைதாங்க. ஆனா சடனா என்னமோ இப்போ உங்களுக்கு இவ்ளோ பாசம் பொங்கிட்டு இருக்கு. அப்படின்னா பாசம் காட்டுறதுக்கு கூட பஞ்சாங்கத்தை பார்க்கணுமா என்ன? அப்படி கேக்கலங்க. காலையில இருந்து நீங்க ஜுனுவை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கூட ஜுனுவை நீங்க நிறைய முறை பார்த்திருக்கீங்க. அதான் மனிஷாவோட அம்மா இறந்து போனதுக்கு அரவிந்த அத்தை தான் காரணம்னு காட்டக்கூடிய வீடியோ. அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு தான் நான் தான் லக்ஷ்மின்னு ஏன் வாயாலே சொல்ல வைக்கிறதுக்கு அவ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருமா, அந்த வீடியோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்பவும் அந்த வீடியோக்கு வேல்யூ இருக்குமா? இப்போ கூட அந்த வீடியோ வச்சுக்கிட்டு மனிஷா அரவிந்தா மேல கேஸ் போட முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா போட முடியும் மாமா. அந்த வீடியோ அரவிந்த அத்தையோட வாழ்க்கையவே மாத்தக்கூடிய வீடியோ. நந்தன் குடும்பத்தையே தலைகீழா மாத்துற வீடியோ. அதனாலதான் நான் இவ்ளோ வருஷம் உங்க எல்லாரையும் பிரிஞ்சிருந்தேன். மனுஷாவோட மிரட்டல் எல்லாம் நம்ம அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த வீடியோவை ஆதாரமா வச்சு மனுஷாவால நம்ம மேல கேஸ் போட முடியும். அந்த வீடியோ எதுக்கும் பயன்படாதுன்னு இப்ப அரவிந்தா அத்தைய மனிஷாவால எதுவும் செய்ய முடியாதுன்னு இன்டைரக்டா நான் அவளுக்கு வார்னிங் கொடுத்திருக்கேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா மனசுக்குள்ள அவ அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போறாளான்னு பயமா இருக்கு. அதனாலதான் நான் அந்த இடத்துல மனிஷாவை ரொம்ப கோவப்படுத்தல. அதே மாதிரி நான் தான் லக்ஷ்மிங்கிற உண்மை அவளுக்கு தெரியாத அளவுக்கு அவளை மேனேஜ் பண்ணிட்டு நான் அங்க இருந்து வந்துட்டேன் மாமா. உன் அத்தைக்காக நீ செஞ்சிருக்கிற இவ்ளோ பெரிய தியாகம் வீண் போகாது லக்ஷ்மி. மனிஷாவோட கையில பிரம்மாஸ்திரமே இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனிஷா உன் காலடியில விழ வேண்டிய நிலைமை வரும் பாரு. இந்த நந்தன் குடும்பம் உன்னாலதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரப்போகுதுமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ தைரியமா இருந்தாதான் எங்க எல்லாருக்கும் இங்க தைரியமா இருக்கும். யார் அது? கர்டன் பின்னாடி இருக்கிறது யாரு? கேக்குறேன், பதில் சொல்லாம இருக்கீங்க. சித்தப்பா ஓட்டாயிட்டாரு.
ஹே ஜானு டீச்சர் கூட அவுட் ஆயிட்டாங்க. ஜானு டீச்சர் கூட அவுட் ஆயிட்டாங்க. சித்தப்பா, ஜானு டீச்சர், இந்த லக்கிய குறைச்சி எடை போட்டீங்கல்ல, நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கல்ல, பாத்தீங்கல்ல உங்களை நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு. லக்கி, உண்மையிலேயே நீ புத்திசாலி தான். நாங்க அப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டதும் நீ எங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியே. இந்த பாராட்டி ஐஸ் வைக்கிற வேலைலாம் வேண்டாம். இப்போ நீங்க திருட, நானும் ஜானு டீச்சரும் ஒளிஞ்சுக்க போறோம். சரியா? சரி சரி, நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஜானு டீச்சர் வாங்க, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். சரி. சமிதா, உங்களுக்கு ஃபோன் வருது. அர்ஜுன் உங்களுக்கு எதுக்காக ஃபோன் பண்றாரு? அது வந்து அது எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. என்னால கெஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? உங்ககிட்ட இருந்து எப்படியாவது ப்ராஜெக்டை வாங்கி ஆகணும்னு காக்கா பிடிக்கிறான்ல. இங்க பாருங்க சம்யுக்தா, ப்ராஜெக்டை எனக்கு கொடுங்கன்னும் இல்ல அர்ஜுன் கிட்ட கொடுங்கன்னும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா காக்கா பிடிக்கிறவங்களுக்கு இல்லாம உண்மையா உழைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க எங்க வீட்டில் இருக்கீங்கன்னும் நாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறோன்றதுக்காக இந்த ப்ராஜெக்டை எங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் தகுதியானவங்கன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுங்க. குட் நைட். குட் நைட் டாட். குட் நைட் மித்ரா. அப்பாடா, மித்ராக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் மாமா. மித்ரா கேஷுவலா தான் கேட்டாம்மா. நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டோம். அடுத்த தடவை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மாமா. சரிம்மா, அர்ஜுன் எதுக்கு கால் பண்ணான்னு தெரிஞ்சுக்க. ம். ஹலோ. ஹலோ அர்ஜுன், சொல்லுங்க. நான் ஜுன்னுவை பிக் பண்றதுக்காக இப்ப வர்றேன், ஓகேவா? இவ்வளவு நேரம் விளையாடிட்டு இப்பதான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நாளைக்கு நானே அனுப்பி வைக்கிறேன். அப்படின்னா சரி. ஜுன்னுவால அங்க எந்த தொந்தரவும் இல்லைல்ல? எந்த தொந்தரவும் இல்ல. ஆனா என்ன ஒண்ணுன்னா, இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன்.